காட்டுறீங்களா? இப்ப என்ன நோக்காடு? அட்லீஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடத்துல சபி ஆபீஸ் தர, பேப்பர்ல விளம்பரம் கொடு, டிவியில விளம்பரம் கொடு. எத்தனாம் தேதி ஆவணங்களை கொடுத்து சரி செய்து கொள்ள போடுங்க. போவானா போக மாட்டானா? எங்க பணத்துல எடுத்துட்டு சம்பளத்தை ஆபீஸ் சம்பளத்தை நான் கொடுத்துறோம். 2 மாவட்டம், அட 3 மாவட்டத்துக்கு கூட வையா, ஈஸியா போயிடும்ல. இப்ப சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூருக்கு சென்னை, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, இது மாதிரி ஒரு சென்டர் செய்யலாம்ல. எதையுமே கண்டுக்காத ஒரு அரசு போராடித்தான் ஆகும். தாய்மார்களுக்கு ஒன்று சொல்றேன், நினைப்பீங்க போராடி போராடி என்னன்னு. கர்ப்பிணி பெண்கள் கருவுற்றது முதல் குழந்தை பிறக்கும் வரை பீரியாடிக்கல் செக்கப் போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? அதைத்தான் முதல்வரும் பிரைம் மினிஸ்டர் சொல்றார். பீரியாடிக்கலா போராட்டம் பண்ணிட்டு சொல்றார். பணன்றது குழந்தை, அந்த குழந்தை ஒழுங்கா பார்த்தோம்னா பீரியாடி செக்கப். அதே மாதிரி முதலீட்டு பணம் ஒழுங்கா வரும்னா பீரியாடிக்கலா நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க. நாங்க ரசிக்கிட்டே இருக்க டிவி பார்த்தா அடாடா அருமையான அரசு, இதுக்காக ஓட்டு போட்டுங்க, நாசனம் போய் வைக்கிறாங்க. எவ்வளவு கேவலம். உன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போராட்டம் நடக்குனாவே உடனே அழைச்சி பேசுவாங்க, கெட்ட பேர் வந்துடும் ஆட்சிக்கு, 4 பேர் ரோட்ல வந்து கொண்டுட்டான், சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு. என்னமோ கத்திட்டு போயா. அவங்க இப்பயே கூட 2 மந்திரி போயிருக்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். 2 கட்சி கொடி மாதிரி தான் நிறுத்திக்கான். ஏன்னா நம்மளை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. எனவே நம்ம தலையெழுத்து அக்கா மூக்க செஞ்சு பார்த்தா மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கும். அதனால இந்த பணம் வர வரைக்கும் போராட்டம் நிறுத்திதான் ஆகணும். தலையெழுத்து நம்ம வந்துதான் ஆகணும் சார். இதுல என்ன முக்கியமான பிரச்சனைனா 2 சார். ஒரு கூட்டம் போட்ட பணம் வேணும்னு போராடிட்டு இருக்கான், இன்னொரு கூட்டம் பணத்தை வாங்கி போட்டமே இவங்ககிட்ட வசதி வாங்க முடியாது போராடிட்டு இருக்கான். இந்த 2 தான் சார் பிரச்சனை. கரெக்டா? அவன் ஆனா அட்லீஸ்ட் அவன் வீட்டுல படுத்துக்கிட்டான். 90% எப்படியும் அந்த பொம்பளை வந்தா பாத்துக்கலாம், அந்த ஆம்பளை வந்தா பாத்துக்கலாம், மானகடை இந்த பேசுனா சிரிக்க ஏதாவது கொடுத்துருவாளா, அவன் படுத்துக்கிட்டான். இவங்க படுற அண்ணன் இருக்கு. இப்ப இன்னைக்கு இதை விட கொடுமை தெரியுமா? போய் ஊர்ல இறங்கணும்னு மறுநாள் மினிக்கிட்டு மெட்ராஸ் போய் வந்துட்டா, பணத்தோட வந்துட்டாளா? என்னையா பண்ண? டேய் அதுக்கு அங்க ஒருத்தன் வெல்ட் அடிப்பான், இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கா? அப்படி மெட்ராஸ் போற மாதிரி போயிட்டு சினிமா பார்த்துட்டு சுத்தி விட்டு வந்துருப்பாளுங்க. நீ எந்த படத்துக்கு போனாலும் எங்களுக்கு தெரியாதா? இவன் என்ன பாவம் ஐயா, இதெல்லாம் எங்கயா போய் சொல்றது? சிரிச்சா கூட உண்மையாலுமே சத்தியமா உங்களை பார்த்து அழுகுற உள்ள எவ்வளவு கஷ்டத்தை நீங்க நாளைக்கு போய் இறங்கி நடக்கவே இல்லை மட்டும் பாருங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தெல்லாம் தெரியாது. கலைஞருக்கு பேராசனை வைக்கிற 1ஆம் மடத்துல 89 கோடி. இத கடுமையான எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் கேட்டு போடுறான், உயர் நீதிமன்றத்தில் போடுறான், பிரபல வக்கீல்லாம் போய் ஆறான். ஏண்டா உங்க தாத்தா பேனாவால தானே நானே கட்டி போச்சு எழுதி. இதுக்கு இவ்வளவு மெனக்கடையே. எத்தனை பிள்ளைங்க படிப்பு நின்று போச்சுன்னு தெரியுமா? பணம் கட்ட முடியாம எத்தனை பிள்ளைங்க படிப்பு நின்று போச்சு. நாங்கெல்லாம் நாஞ்சி சம்பத்தா காரி துப்புரா தொடச்சிட்டு போவோம், மானங்கட்டு உயிரோட பல பேர் செத்து போயிட்டா. கேட்க வசைய பாதிக்கூடிய பல பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க, பூச்சி மருந்தை குடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? எனவே மத்திய மாநில அரசுகளை இறுதியாக எச்சரிக்கிறேன், மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சந்திக்க தயார் என்றால் இது தெரியுங்கள். மக்களை நேசிக்க வேண்டும், மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று நினைத்தால் நாளை முதல் இதுவரை தூங்கியது போல் வெளித்துக் கொண்டு இதற்கான பணியில் தனியாக முடக்கி விடுங்கள், தனி கவனத்தை செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் கடுமையான முறையை சந்திக்க நேரிடும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கட்டமா நாங்க இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல போனதே போடு ஒரு 10-15 நாள்ல அந்தந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் என்ன வாசகம் எழுதி கொடுப்பேன், எம்பி ரிசைன் பண்ண சொல்லி. ஏன்னா இது போச்சுன்னு வச்சுக்க, இது கண்டிப்பா முதல்வர் போயிடும். இது எதுக்குடா எம்பி எல்லாமே ராஜினாமா? அப்பதான் அந்த முதல்வர் என்ன பாரு, ஏடா நான் தான் என் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அறிவு கட்டவங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களாடா கேட்பேன். ஏன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம், நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம், அதுக்காக ஒரு கட்சி அது வேற விஷயம். நீங்க என்ன பண்றீங்க? அந்த மாவட்டத்தில் இவ்வளவு நடக்குது, என்னடா அந்த பிஎஸ்எல் என்னடா அது ஏதோ புதுசா சாராய கடையா தெரியல அப்படின்னா கேட்பாங்களா?
அப்போதான் உண்மை சொல்லி ஆகணும்ல. ஏதோ ஒரு என்னன்னா தெரியுது நமக்கு எதுக்கு வந்துட்டு தெரிஞ்சுட்டு கொடுக்குற அப்புறம் பணம் செல்வம். சரியா? எனவே நீங்க அத்தனை பேரும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று உணவுப்பூமாக காலை முதல் மாலை வரை உணவருந்தாமல் ஒரு எழுச்சிகரமாக இருந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் குழு டெய்லி பாருங்க, என்னென்று ரவிச்சந்திரன் போடுவாரு எல்லாமே. தயவு செய்து இனிமே பயப்படவே வேண்டாம். இப்போ பாலசுப்ரமணியம் சொன்ன மாதிரி தான், நான் இங்கே தான் இருக்கேன். நாளைக்கு முடிஞ்சா டிஜிபியை நாளைக்கு பார்க்குறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது சிபிஐயில் இருக்கு. யாரும் கையாளப்பட்டு போல முதலீட்டு பணத்தை கேட்டு முதலீட்டாளர் உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். தைரியமாக போங்க. அதே மாதிரி முதலீட்டாளர் போய் சொல்லுங்க, இதெல்லாம் நடந்த வாட்ஸ்அப்பில் காட்டி உங்களுக்காக தான் போராடுறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்தா தான் ஜெயிப்ப. ஒரு ரெட்டை மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்க, வளர்த்து மாடி இடத்த மாடி ரெண்டும் ஒன்றா போனால் தான் போய் சேரும்.